மாட்டில் அதுவும் வச்சிச்சு. டபுள் கிளிக் பண்ண ஆஃப் ஆகிடும். நான் என்னடா டபுள் கிளிக் பண்ண ஒன்றுமே பண்ணலடா. அதுவே வச்சிச்சு. யாரா அதா? ஏய் அதுவே வெடிச்சிச்சுடா. தெரியல, சவுண்டு கேட்டு நாங்கள் வந்தோம். என்னடா சிம்மு நாளைக்கு முன்னாள் அங்கே ஏதோ ஒன்று ஆயிருக்குதான்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு நிற்கிறவொன்னே சிம்மு இதுவாயிடுச்சு. தெரியல சொல்லிட்டு இவரு இவரு வச்சு சொல்லிட்டு நான் விட. இப்போ கேம் வேற அந்த பக்கம் திருப்பினோடனே ஆஃப் ஆயிடுச்சு. அதுவே மேலே விட டே எங்கே போடுறா? இது இங்கே இருந்துச்சு. இல்லைடா, அங்கே தானே இருந்துச்சு. சாஞ்சி இருந்துச்சு. எங்கே தான்டா இருந்துச்சு இது? அப்புறம் எங்கே இருந்துச்சு? கண்ணாடி பாட்டில் எப்படி வெடிக்கும்? சூடு இத்தனை நாளாக சூடு இல்லாமல் சும்மா இருக்குது. ஏதோ இங்கே இருக்குது. எப்படி உடஞ்சிச்சு போடுறா? இங்கே இருக்கிறது இதெல்லாம் வெடிச்சிருக்கலாம்ல. நான் பட்டுன்னு கேமரா ஓட்டு எடுத்துன்னு ஓடியான்ட்டேன். தெளிவா இப்படா இருக்குதான் எல்லா ரூமும் இது பண்ண. எல்லாரும் பாருங்க. இந்த கோபுரம் எடுத்துருவா. டேய் நவீன், என்னடா பாத்ரூமில் திடீர்னு சவுண்டு கேட்டுச்சு. பாத்ரூமில் திடீர்னு சவுண்டு கேட்டுச்சுடா. ரெக்கார்டில் தான் இருந்துச்சு. எப்படி கட்டாது தெரியலையே. இந்த கோயந்தானே ப்ரோ அப்படியே பத்துன்னு இது. அந்த லைட்டு அதில் ஆறு லைட்ஸ் வச்சு இல்லை. இங்கே எவ்வளோ பேர் ரணகம் நடந்துனுக்குது. படுத்து நிம்மதியாக தூங்கினு வரீங்க. ஏன்னா தூங்குறோட எழுப்பி என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இது. என்ன அது? இவர் நான் ஒரே வெளியே போயிடுறாரு. அப்படிலாம் போகாதீங்க. எனக்கு பயமாக இருக்குது. அங்கே என்னத்த பார்க்குறீங்க? எப்படி வரைஞ்சிருக்கோம்? ஏன் நடக்குது இங்கே? வெளியே ஏன் போகிறீங்க? இல்லை, வாட்ச்மேன் யாரும் இருக்காங்க? வாட்ச்மேனா? அந்த அண்ணன் தான் இருக்காரு. அந்த இன்னொரு அண்ணன் வந்தார்ல. அக்கா கீழே ஹவுஸ் கீப்பிங். அவங்க தான் போயிருக்காங்க. ஏய் யாரா ஹவுஸ் கீப்பிங்? யாரும் இந்த நேரத்தில் எங்கடா ஹவுஸ் கீப்பிங்? அதான் யோசிக்கிறேன். 1 மணிக்கு என்னடா ஹவுஸ் கீப்பிங்? அவர் கூப்பிடுங்க. வாட்ச்மேன் இது வரையும் போய்ட்டு வந்தான். வாங்க. நான் வரேன். சாவ சொல்லுவாங்க உள்ளே யாருன்னா வெளியே வந்தா என்னத்தையும் நாடா அவனுக்கு விளாக் எடுக்க போகிறான். விளாக அவன் பயந்து ஓடியாரான்.
எங்கள் அண்ணா இருக்கா போலையா தூங்குறாரு இங்கே மூச்சு இங்கே பாட்டு கேட்டுனுக்குது. ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ்லாம் உடையுது. தெரியும், நாங்கள் உள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்ணாடி டம்ளர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வெடித்து சதறி இருக்கு. பயந்துக்கிட்டு நாங்கள் கேமராலாம் எடுத்து ஓடியாரோம். கொஞ்சம் வரீங்களா? கேட்டு விட்டு வரக்கூடாது. அது வேற இருக்கா? கேமரா சுற்றி தானே பார்க்க வேண்டியது தானே. பார்த்தோம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல போகும்போது மட்டும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுது. கேமரா எதுவுமே ஆன் ஆக மாட்டேங்குது. இத்தனைக்கும் புது கேமரா இது. இதுதான் பிளான் தானே. ஆமாம், 204 J2. அங்கே எதனா பிரச்சனை நடந்துன்னு இருக்கா? பக்கு பக்குன்னு இருக்குன்னு. அங்கே ஒருத்தர் வர தூங்க வச்சுட்டு வந்து அவர் வரவே மாட்டேறாரு. அவன் எருமடா, அவன் தூங்கினே இருக்கிறான். அந்த கிச்சனில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி டம்ளர்லாம் டம்ளர்னு வெடிச்சு சதது தெரியல. நான் எடிட் பண்ணியிருந்தேன். கடைசியாக பார்த்து இங்கே உடையிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. நான் ஏதோ கீழே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்க்குறாரு. இவர் ஏதோ கீழே போட்டு உடச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். ஆனால் கிச்சனில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸ் அந்த டம்ளர் உடஞ்சிருக்கு. இல்லை அதெல்லாம் எதுவும் வரல. ஆனால் பால்கனியில் வந்து டோர் லாக் பண்ணியிருந்துச்சு. அந்த ப்ரூம் ஒன்று ஒரு ரேக் மாதிரி ஒன்று இருக்கும், அது அப்படியே சாஞ்சு இருந்துச்சு வாஷிங் மிஷின் மேலே. ஹலோ, அந்த வாஷிங் மிஷின் வைக்கிறோம்ல, அந்த வாஷிங் மிஷின் வைக்கிற பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒட்டை கொம்பு ஒன்று இருக்கும். அந்த கொம்பு மட்டும் கீழே வந்துருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த பக்கம் சாட்சி வச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்க கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தானே உடஞ்சிருக்கு. அப்படியே சதுருக்கு கண்ணாடி உடஞ்சி. கல்லா யாரா கல் வந்துச்சுன்னா அதே கிச்சன் வரப்போகுது. ஆமாம், எதுவுமே டோர் ஓப்பன் இல்லை. கிளாஸ் அதை போய் தெரியல. அந்த டம்ளர் மட்டும் உடஞ்சிருக்கும். அங்கே எங்கே ஹீட் ஆகும்? அது கூட ஓப்பன் டம்ளர் எப்படி ஹீட் ஆகும்? அது தனியாக எதுவும் இல்லை. கிளாஸ் டம்ளர் தான். என்ன டீன்னா கருமம் நடக்குதுன்னே தெரியல. என்ன கன்றாவி நடக்குதுன்னே தெரியல. கையில் வேறு அடிபட்டுக்குது. ஐயோ, இதில் ஒன்றும் தெரில. ஒன்றுமே புரிய மாட்டேது. என்னென்னவோ நடக்குது. என்ன நடக்குது? ஃபுல்லாக சேர்ந்து குலைக்குது. அசோக் பேய மாறிட்டான். அது பார்க்காம அழும். அது நீங்கள் பார்க்காதீங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அவன் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. எங்கள் அம்மாவோட விஷயம் இல்லைன்னா சொல்லவே முடியாது. நார்த்திகமாக பேசாதீங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்திகிட்ட பேசுகிறவன் தான். 2024 கம்ப்யூட்டர் காலத்துலேருந்து பேய் பிசாச்சு பூது. சரி, அப்போ சாமி இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? கடவுள் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்படிதான். அப்போ கோயிலுக்குலாம் போக மாட்டீங்க, சர்ச்சுக்கு போக மாட்டீங்க? எதுவுமே போனது கிடையாது. நான் போனதே கிடையாது இது வரைக்கும். லைஃப்பில் கிடையாது, போனது கிடையாது. அப்போ நெத்தியில் பொட்டுக்கிட்டு எதுவுமே வைக்க மாட்டீங்க. அப்போ ஏன் வைக்கிறீங்க? அழகுக்கு ஏன்னா பொட்டு வைக்கணும்? அழகு நம்ம துணி போடுறோம். சரி, ஓகே, பொட்டு வைக்கலாம்ல. எதுக்கு சந்தனம் வைக்கிறீங்க, குங்குமம் வைக்கிறீங்க? பொட்டு தான் வைக்கிறேன். நாங்களா கட்டோம். எது? அழகுக்கு. சரி, பொட்டுனா என்ன பொட்டு வைக்கிறீங்க? ஒரு பொம்பளை இது பண்ணலாம். அது ஓகேண்ணா. சரி, ஓகே, விபூதியாவது வைக்கிறீங்கல்ல. எதுக்கு விபூதி வைக்கிறீங்க? வேற வேணா வைக்கலாமே. வேற இல்லை, வேற இப்போ ஸ்டிக்கர் போட்டு வைக்கலாமே, இல்லை சாந்து போட்டு வைக்கலாமே. எப்படி வைக்கிறது? ஸ்டிக்கர் போட்டு தான் இல்லை, எனக்கு அழகு வசம் வைக்கிறது. அதானா, அழகுக்கு வேற போட்டு வைக்கலாமே, எதுக்கு விபூதி வைக்கணும்? கரெக்டு தானே? அவனை அப்படியே சாக விடுறா. ஏய் ஐயோ ப்ரோ, என்னதான் உனக்கு? பண்ணாட இது அறுவை கட் ஆயிடுச்சு. என்னடி இதே கேமராவை கட் பண்ற? அது நாங்க போனோம் தெரியுமா? கத்தாதடா. கீழே சொட்டமா வரேன். ஏய், பாய்.